உணவுங்கிறது நம்மளுக்கு பல விஷயம் கொடுக்குது. ஒன்று, அந்த உணவோட ஸ்மெல், ஃப்ளேவர், இது சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னொன்று, ஒருத்தரோட உட்காந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றதே அந்த ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒரு சோஷியல் செட்டிங்னு சொல்கிறோம். ஸோ பசிக்கலைன்னா உணவே எடுக்காத இருந்தால் டெஃபிஷியன்சியில் கொண்டு போய் விட்டுடும். அதனால இவங்க கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எடுக்கணும். முன்னாடி நிறைய எடுத்ததை கொஞ்சமாக எடுக்கணும். அண்ட் டெஃபினட்டாக ப்ரொப்போர்ஷனும் மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் வாரத்தில் 4 தடவை வெளியில் சாப்பிட்டுடுறாங்க. வெளியில் சாப்பிட்றதே சுத்தமாக கண்ட்ரோல் கிடையாது. கேலரிஸ் எக்கச்சக்கமாக சாப்பிட்றதுனால இவங்களால வெயிட் குறைய முடியல. 3வது, ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இவங்களால வெயிட் குறைய முடியறதில்ல. ஏன்னா உங்களுக்கு இந்த மருந்து எடுத்துக்கிறீங்க, உணவை நிச்சயமாக நீங்கள் எடுக்கணும். இதை தவிர உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வருதுன்னா டெஃபினட்டாக யூ நீட் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப். சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. இது முடிகிற வரலும், இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரலும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம். ஒரு டீனேஜ் பசங்க எடுக்கிறாங்கன்னா கூட இவங்களுக்கு ப்ரோட்டீன் நிச்சயமாக வேணும். ஏன்னா எந்த ஏஜில் எடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். பட் ப்ரிஃபரபிளி அடல்ட்ஸ் தான் பெட்டர், டீனேஜில் எடுக்கக்கூடாது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது புதுசாக மெடிசன் வந்திருக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு. GLP-1 மெடிசன்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. இது என்ன பேசிக்காக பண்ணுதுன்னா, இது பிரெயினில் பசி எடுக்காத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி இவங்களுக்கு அந்த உணவை சாப்பிட்ற ஒரு இஷ்டம் இல்லாத பண்ணி அந்த மாதிரி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், இது ரொம்ப முக்கியமான கருத்து. இதை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது பசியே எடுக்காததுனால இவங்க சாப்பிடாதே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு டெஃபிஷியன்சிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். இவங்க முன்னாடி 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 1 to 1.5 இட்லி வித் சாம்பார் காலையில் நிச்சயமாக எடுக்கணும். மதிய உணவில் முன்னாடி 2-3 கப்பு ரைஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா மினிமம் 3/4 கப் ரைஸ் கட்டாயம் எடுக்கணும். இல்லை சப்பாத்தி எடுக்கிறவங்க 2 சப்பாத்தியாவது எடுக்கணும். ப்ளஸ் வெஜிடபிள் ப்ளஸ் தால் எடுக்கணும். இது மதிய உணவு, நைட் உணவு ரெண்டுலேயுமே இருக்கணும். வெஜிடபிள் அட்லீஸ்ட் 1/2 கப் 3/4 கப், தாலும் அட்லீஸ்ட் 1/3 to 1/2 கப், இந்த மாதிரி எடுக்கணும். யார் தால் சாப்பிடலையோ எக் சாப்பிட்றாங்கன்னா 1 எக்காவது சாப்பிடணும். இந்த மாதிரி அவங்க லஞ்ச் அண்ட் டின்னர் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்டில் கொஞ்சம் புரத சத்து உள்ள உணவு சாப்பிட்டுட்டாங்கன்னா நடுவில் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். இதில் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க முன்னாடி இருக்கிறது 150 கிலோஸ் இல்லை 120 கிலோஸ், அதுக்கு மேலே அவங்களுக்கு தான் இது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அண்ட் இது அவங்களுக்கு இந்த மாதிரி உணவு சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஹங்கர் இல்லை, சாப்பிட முடியாது. ஸோ உணவுங்கிறது நம்மளுக்கு பல விஷயம் கொடுக்குது. ஒன்று, அந்த உணவோட ஸ்மெல், ஃப்ளேவர், இது சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னொன்று, ஒருத்தரோட உட்காந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றதே அந்த ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒரு சோஷியல் செட்டிங்னு சொல்கிறோம். ஸோ பசிக்கலைன்னா லஞ்சுக்கு வரமாட்டாங்க, டின்னருக்கு வரமாட்டாங்க, ஃபேமிலியோட உட்காந்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது. சூசைடல் டெண்டன்சிஸ் கூட வருது இவங்களுக்கு. ஏன்னா பசிக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது ஃபார்மகாலஜி இல்லை டாக்டர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் ஆகுது, இது வண்டர்ஃபுல் ட்ரக் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு வராங்க. பட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அண்ட் இவங்க உணவே எடுக்காத இருந்தால்
டெஃபிஷியன்சியில் கொண்டு போய் விட்டுடும். அதனால இவங்க கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எடுக்கணும். முன்னாடி நிறைய எடுத்ததை கொஞ்சமாக எடுக்கணும். அண்ட் டெஃபினட்டாக ப்ரொபோர்ஷனும் மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரைஸ், வெஜிடபிள் அண்ட் ப்ரோட்டீன். அது தாலாக இருக்கலாம், மஷ்ரூமாக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம், எக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதை சாப்பிடணும். இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க, எதனால ஃபாலோ பண்ணுறாங்க? ஒன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வெயிட் ரொம்ப ஏறிட்டாங்க. அது இறங்க 2 kilos மந்த்தில் இறங்கணும்னா, நாங்கள் சொல்கிறது 10 மாசத்துல 20 கிலோ இறங்கிடுறீங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். பட் அது இல்லை விஷயம். அவங்களுக்கு டக்குன்னு குறையணும். ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும், இல்லை கல்யாணம் இருக்கும், இல்லை யாரா ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்கணும், இதுக்கோசரம் சீக்கிரம் இறங்கணும். இது ஒரு கேட்டகரி. இன்னொருத்தர் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் வாரத்தில் 4 தடவை வெளியில் சாப்பிட்டுடுறாங்க. வெளியில் சாப்பிட்றதே சுத்தமாக கண்ட்ரோல் கிடையாது. கேலரிஸ் எக்கச்சக்கமாக சாப்பிட்றதுனால இவங்களால வெயிட் குறைய முடியல. மூணாவது, ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இவங்களால வெயிட் குறைய முடியறதில்ல. ஏன்னா அவங்க ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னால அது உடம்புல வெயிட் போடும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிற பல பேருக்கு இது ப்ராப்ளம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டீனேஜர்ஸ் கூட வெயிட் நிறையா இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு கூட 10-12 வயசுல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் ரொம்ப இதாக இருக்கணும். இது வேற, அந்த மருந்து கொஞ்சமாக ஆரம்பிச்சு 2.5, 5, 7.5, 10 இந்த மாதிரி ஏற்றிட்டே வேற போவாங்க. அதனால ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மருந்து எடுத்துக்கிறீங்க, உணவை நிச்சயமாக நீங்கள் எடுக்கணும். இதை தவிர உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வருதுன்னா டெஃபினட்டாக யூ நீட் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப். சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. இது முடிகிற வரலும், இந்த ட்ரீட்மெண்ட் முடிகிற வரலும் நிச்சயமாக நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கணும். இப்போ சில பேர் பார்க்குற வழி எப்படின்னா, நீங்கள் வெறும் 3 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு இறங்கிட்டு வந்துடுங்க. திருப்பி ஸ்லோவாக அதை ரெடியூஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் டாக்டர் ஹெல்ப்போட தான். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் குறைஞ்சதுனால உங்களுக்கு போர்ஷன் கண்ட்ரோலும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த மருந்து இல்லாட்டா கூட நீங்கள் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ பல விஷயம் இருக்குது இந்த புது ஏஜ் ட்ரக்ஸில். நிறைய பேர் நல்லதுங்கிறாங்க, நிறைய பேர் கெட்டதுங்கிறாங்க. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, உணவு டெஃபினட்டாக எடுக்கணும். சிறிய அளவு எடுத்தால் கூட பேலன்ஸ்டாக எடுக்கணும். ஸோ ஒரு டயட்டிஷியனை மீட் பண்ணி எப்படி சாப்பிடணும்னு நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்தால் ஹெல்ப் எடுக்கணும். இப்போ இது யார் வேணால் எடுக்கலாம், எப்போ வேணால் எடுக்கலாம். ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. நிச்சயமாக மெடிக்கல் ஹெல்ப், டயட்டிஷியன் ஹெல்ப் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப், இது 3மே முக்கியம் இந்த மருந்து எடுத்துக்க போகிறீங்கன்னா. அண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது வேலிட் ரீசன் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் பல விஷயம் நம்ம டேக்கிள் பண்ணணும் அண்ட் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம். ஒரு டீனேஜ் பசங்க எடுக்கிறாங்கன்னா கூட இவங்களுக்கு ப்ரோட்டீன் நிச்சயமாக வேணும். ஏன்னா எந்த ஏஜில் எடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். பட் ப்ரிஃபரபிளி அடல்ட்ஸ் தான் பெட்டர், டீனேஜில் எடுக்கக்கூடாது. அண்ட் அடல்ட்ஸ் கூட இப்போ ப்ரெக்னன்சி இல்லை அந்த மாதிரி இருக்கிற டைமில் நிச்சயமாக எடுக்கக்கூடாது. அண்ட் லாக்டேஷன், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க, அவங்க எடுக்கக்கூடாது. அண்ட் நார்மல் அடல்ட்ஸ், அவங்களுக்கு ஒன்றும் கார்டியாக் ப்ராப்ளம் இல்லை, பிபி இல்லை, உடம்புக்குள்ள இன்ஃபெக்ஷன் இல்லை, இந்த மாதிரி இருக்கிறவங்க எடுக்கலாம். மற்றவங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அண்ட் யார் எடுத்தாலும் மெடிக்கல் ஹெல்ப்போட தான் எடுக்கணும். இந்த வீடியோவில் நம்ம இந்த நியூ ஏஜ் வெயிட் ரிடக்ஷன் மெடிசன்ஸை எடுத்துக்கிறச்சு எப்படி உணவு சாப்பிடணும் அதை பற்றி பேசினோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.